தனுஷ் வந்து சூசைட் பண்ணிக்கிறப்ப அழுவாரு. ஆமா. நீங்க சிவாஜியோட சொல்லிட்டு பண்ணியிருந்திருக்கலாம், நான் பயந்துட்டேன். நிறைய பொண்ணுங்களே மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த சிவாஜியோட பவரை வந்து உங்க கண்ணுல பாக்குறோம். அவ்வளவுதான். அவங்களே அந்த வாட்டர் மெலன் சாங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாட்டர் மெலன் இல்ல நாட்டு மன்மதனே மாறாய் 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 அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்டில் போட்டிருந்தேன் வேஷ்டி சட்டையில. நான் போனதுக்கு அப்புறமே அந்த விஜய் டிவி டிஆர்பி ரொம்ப ரைஸ் ஆச்சு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. பெண்கள் ரசிகர்களும் ஜாஸ்தி மேடம், ஃபீமேல் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆமா, கேள்விப்பட்டேன் கியூல நிக்கிறாங்க அப்படின்லாம். நம்ம என்ன பண்ணாலும் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு கல்யாணமான மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. என்ன காரணம்? கேமரா பார்த்தா பயம், மக்களை பார்த்தா பயம். பட் நான் அப்படி கிடையாது. எப்படி ஜெனரலா பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பொண்ணு மேடம் நல்ல ஒரு என்ன சொல்ல வருது, நல்ல ஒரு குட் ஹார்ட், நல்ல ஒரு கேரு, அப்புறம் ஒரு பார்க்க கொஞ்சம் லட்சணமா என்ன மாதிரி அழகா இருந்தா ஓகேவா? ஓகே தான் மேடம். பிக் பாஸ் வந்து கமல் சார் பண்ணிட்டு இருந்தாரு, அடுத்து விஜய் சேதுபதி சார் பண்ண என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க வந்து ஏதோ பண்ண போறதா ஏதோ கேள்விப்பட்டது, என்ன அதெல்லாம்? Taste the Daily. திரைமொழி நேயர்கள் எல்லாருக்குமே ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஒரு என்டர்டைன் வீடியோ தான் உங்களுக்காக கொடுக்க போறோம். நம்ம கிட்ட பேசுறதுக்காக யாரு வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர் அவங்க தான் வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார் அப்புறம் உங்க லைஃப் ஜர்னி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது மேடம். கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, கிட்ட வாட்ஸ்அப்பு எல்லாத்துலயும் இப்ப டிவி சேனல்களையும் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோக்கள் தான் ஃபுல்லா சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா ஆக்டிங் வீடியோ நிறைய ட்ரோலும் ஓடிட்டே இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய ட்ரோல் பண்றாங்களே, எதையுமே கண்டுக்கிறது இல்ல. ட்ரோல் பண்ணதான் வளர்ச்சி அடைகிறோம்னு அர்த்தம்ல மேடம். ஓகே ஆக்டர்ஸே பயங்கரமா ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமா கண்டிப்பா. விஜய் சார் எல்லாம் பண்ணாத ட்ரோலா? ஆமா. ஆக்சுவலா விஜய் சார் வந்து அவர் ஹீரோவா படம் பண்றப்பலாம் நாங்க ரொம்ப குழந்தையா இருந்தோம். அப்ப சோ அவங்களோட சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது. நான் கண்ணால பார்த்தது தனுஷ. நான் ஸ்கூல்ல 9th படிக்கிறப்ப அவர் ஹீரோவா வந்தார் மேடம். அவரெல்லாம் டாரா கிழிச்சு தொங்க விட்டாங்க பாத்தீங்க. ஓகே, அது மாதிரி உங்களையும் கிழிச்சு தொங்க விட்டு அவங்களால பயந்தாங்க. அவரெல்லாம் அழுதுட்டாரு. கேமரா பார்த்தா பயம், மக்களை பார்த்தா பயம். பட் நான் அப்படி கிடையாது. என்ன அடி வாங்கினாலும் அசராம நின்றோம். 100 கேமரா கொண்டு வந்தாலும் கொண்டு 6 லட்சம் பேர் வச்சாலும் ஓகே. என்ன சொன்னாலும் சரி தடச்சு விட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி. ஆமா ரொம்ப போல்டான ஒரு இது மேடம். ஒரு மேனர் மேடம். சரி, இப்போ என்ன இப்போ ரீசெண்டா வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு கல்யாணமான மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. என்ன காரணம்? இந்த வீடியோவை பார்த்தா பெண்கள் மனசெல்லாம் என்ன ஆகும்? என்ன இப்படி பண்றீங்க? ஜஸ்ட் ஒரு பிராங்க் வீடியோ மேடம். ஆக்சுவலா அந்த வீடியோ பண்ண பசங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு சில இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். அப்பதான் அண்ணா அந்த மாதிரி உங்களை வச்சு ஒரு மேரேஜ் பிராங்க் மாதிரி பண்ணணும், கொஞ்சம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னா. வீவர்ஸ்க்கும் கொஞ்சம் இன்டர்வியூவா பார்த்து போர் அடிக்குது. சோ கொஞ்சம் இது மாதிரி இன்டர்வியூ பார்த்து போர் அடிக்குதுன்னு கல்யாணம் இல்ல அவரு ஆக்சுவலா இன்டர்வியூ பார்த்து மக்கள் யாரும் போர் அடிக்கல. அவங்களுக்கு ஒரு திங்கிங். மக்கள் வந்து மேடம் எப்படா என் இன்டர்வியூ அடுத்த இன்டர்வியூ வரும். 150 இன்டர்வியூ தாண்டிடுச்சு மேடம். ஆக்சுவலா ஹீரோவுக்கு கூட இவ்வளவு இன்டர்வியூ எடுத்துக்க மாட்டாங்க. எந்த டைரக்டருக்குமே இவ்வளவு இன்டர்வியூஸ் எடுத்துக்க மாட்டாங்க. எதுக்கு காரணம் மக்கள் மனசை கொள்ளை அடிச்சது மேடம். மக்கள் ஃபுல்லா மக்கள் மனசை மட்டும் தான் கொள்ளை அடிச்சிருக்கீங்க. வேற எங்கேயும் கொள்ளைகளே நடத்துறாங்க. சும்மாரியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபேன் அதாவது பெண்கள் ரசிகர்களும் ஜாஸ்தி மேடம், ஃபீமேல் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆமா, கேள்விப்பட்டேன் கியூல நிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி. அது ஒரு பக்கம். சோ வந்து இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க மேடம். இவங்க ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னு சரி, இப்போ இன்னொரு ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரே சர்க்கிள் போயிட்டே இருக்குது எல்லார் மைண்ட்லயும். பிக் பாஸ் வந்து கமல் சார் பண்ணிட்டு இருந்தாரு, அடுத்து விஜய் சேதுபதி சார் பண்ண என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க வந்து ஏதோ பண்ண போறதா ஏதோ கேள்விப்பட்டது, என்ன அதெல்லாம்? மக்களோட விருப்பம் மேடம். கிட்டத்தட்ட மக்கள் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பிக் பாஸ்ல அவர் வந்தே ஆகணும். லீடிங் சேனல்ஸ் இப்ப பிஹைண்ட் ரூட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க கண்டஸ்டன்ட்டா உள்ள போக ஆசைப்படுறீங்களா, இல்ல விஜய் சேதுபதி சாருக்கு டஃப் கொடுக்கலாம்னு ஏதாவது? அவங்க உள்ளுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல மக்கள். வேலை.
நானும் விஜய் சேதுபதி சாருக்கு எதுவும் டஃப் கொடுக்கறதுக்காக களத்துல இறங்க போறீங்களோ அப்படின்னு அது நினைச்சேன். படத்துல நடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஓ, அவரை அப்படி ஓகே. டார்கெட் பண்ணி அவர் 50 படம் நடிச்சு முடிச்சிட்டாங்க மேடம். அவங்க எல்லாம் பலந்துன்னு கொட்டை போட்டு ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டாங்க. என்ன நீங்க விஜய் சேதுபதி சார் கூட ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க தான் வந்து இப்ப நடிகர் திலகத்தையே வந்து ஓவர் டேக் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அப்படி பார்க்கும்போது ஏமாத்துறோம் உங்களுக்கு என்ன? இல்ல மேடம், அது ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ம். நடிகர் திலகம் ஈவன் வந்து ஒரு பிரபு சாருக்கே அந்த பேரு மக்கள் மத்தியில வரல. ம். அவர் பேரனுக்கும் வரல. பேரன் கூட 2 இது படம் பிரபு நடிச்சாரு. சார் இந்த இன்டர்வியூ பார்த்தா என்ன நினைப்பாரு? தப்பா எடுக்க மாட்டாங்க மேடம். நிறைய கண்டிப்பா. நேத்து கூட பாத்தீங்களா சதீஷ் அண்ணா பாத்தீங்களா ம். ஆக்டர் தனுஷ் சதீஷ் அண்ணாவே பெருமையா சொல்லியிருந்தாரு. ம், ம், திவாகர் ஆக்சுவலா இன்டர்வியூல ஆங்கர் கொஸ்டின் கேக்குறாங்க மேடம். ம், ம். கொஸ்டின் கேட்டப்ப அவரு லேட்டஸ்டா எஸ்கே அண்ணா சிவகார்த்திகேயன் ரொம்ப ட்ரெண்டா இருக்காருன்னு லேட்டஸ்ட் ட்ரெண்டா நம்ம திவாகர் தானே, நீங்க அந்த இதை பாத்துருப்பீங்கன்னு நினைப்பேன். சதீஷ் அண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நடிகர்கள் வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க மேடம். அடுத்த ஒரு Okay. திறமையான நபர் அப்ரிசியேட் தான் பண்ணுவாங்க. Super. பிரபு சார் பார்த்தா சந்தோஷம் தான் படுவாரு. ஃபேஸ் பிரபு லுக் சார் மேடம். பார்த்தா சந்தோஷப்படுவாருன்னு எனக்கும் தெரியும் சார். ஆனா வந்து நடிகர் திலகத்தை நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். நடிகர் திலகம், குட்டி சிவாஜி, ம். குட்டி நடிகர் திலகம் அவங்க எல்லாம் மக்கள் வந்து நம்ம நடிப்பு திறமையை பார்த்து கொடுத்தது மேடம். ம். மேடம் இப்ப லேட்டஸ்டா என்ன மக்கள் நினைப்போம்? கொடுத்தாங்களா நீங்களா கொடுத்துக்கிட்டீங்க? நான் எந்த இடத்துலயுமே ப்ரொபகண்டா பண்ணதே இல்ல. கண்- இதெல்லாம் நேச்சுரல் பப்ளிசிட்டி. ஓப்பனா சொல்றேன் மேடம், இந்த 3 படம் இருக்கு இல்லையா, ம். தனுஷ் வந்து சூசைட் பண்ணிக்கிறப்ப அழுவாரு. ஆமா. அப்ப பண்றப்ப அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் நீங்க சிவாஜியோட சொல்லிட்டு பண்ணிருந்திருக்கலாம், நாம எந்த சிவாஜியோட பவர் அப்படியே கண்ணுல தெரியுது. அப்புறம் வந்து அது அப்புறம் அன்னியன் பண்ண மேடம். பெருமாள் சத்தியமா 5 கொலை. அப்ப இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்றாங்க, நாடி நரம்புல எல்லாம் ஒரு இந்த வெறி ஊடி போயிருக்கணும், நடிப்பு வரி. சோ வந்து இவர் வந்து சிவாஜியோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. அந்த ஆனா மாதிரி எனக்கு வந்து ஒரு டவுட். நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து எல்லா இன்டர்வியூலயும் சொல்றீங்க ம். சிவாஜி சார் நடிச்சு காமிங்கன்னா ஏன் தனு சார் நடிச்சு காமிக்கிறீங்க? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இல்ல மேடம், அதாவது என்ன சொல்ல வரனா, சிவாஜி சார் என்ன பண்ணுவார்னா அந்த நட்டிப்பை வந்து இப்ப நெஞ்சொலிதான் ஆன் பண்ணுவார். அவரோட நட்டிப்பு ஒரிஜினல் எஃபெக்ட் உண்மைதான் மேடம். நேச்சுரா நான் வந்து ஒரு பிசியோதெரபி மருத்துவர், பிசியோதெரபி டாக்டர். ம். டக்குன்னு ஒரு வழி வந்தா நம்ம ஹியூமன் பீயிங்கே நம்ம எப்படி கொடுப்போம்? ம். ஐயோ அம்மா அப்பா அதை நடிப்பா வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆக்டிங் அதை அப்படியே சிவாஜி சார் பண்ணுவார். அந்த இதை அப்படியே நான் பண்றேன். ஒரு சூசைட் பண்ணிக்கிறப்போ போறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணி மனசை நொந்து எப்படி சாவானோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே அதுல வரும். நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, நிறைய பொண்ணுங்களே மெசேஜ் அனுப்புறாங்க, அந்த சிவாஜியோட பவரை வந்து உங்க கண்ணுல பாக்குறோம். அவ்வளவுதான் அனுப்புறாங்க. அவங்களே வந்து எனக்கு என்ன பண்றாங்க தெரியுமா மேடம், நான் இப்படி பண்றேன் இல்லையா, அது ஒரு கிளிப்பு ஆ. தனித்தனியா ஷாட் எடுத்து எடுத்து எனக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்ல. என்ன சொல்றாங்க? நல்லா இருக்குன்றாங்க. அப்போ லவ் அப்பதான் ப்ரொபோசல் எதுவும் வந்திருக்கா? அப்ப வந்து இந்த மாதிரி இது வந்துட்டே இருக்கும். பாத்தீங்களா பாத்தீங்களா சொல்ல மாட்டீங்க. எல்லாம் சொல்ல போனா மேடம் கிட்டத்தட்ட எல்லா பெண்களுக்குமே நம்மள பிடிக்குது. நம்ம நாடு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்லயே ஒரு ரசிகர் மன்றமே இருக்கு. அதுல பொண்ணுங்களாம் சார் எங்க பேரை சொல்லுங்க, அடுத்த இன்டர்வியூல சொல்லுங்க. இல்ல நல்ல பொண்ணுங்க மேடம், பாவம் அவங்களுக்கு இல்ல, தனியா இல்ல, வாட்ஸ்அப் இல்ல. குரூப் நான் வந்து தப்பெல்லாம் சிங்கப்பூர், சொல்லல. மலேசியா, ஆனா நம்ம இப்ப கண்ட்ரி. வந்து நம்ம இந்தியாவை தாண்டி கடல் கடந்து உங்களுடைய புகழ் பரவிக்கிட்டு மேடம் இருக்கு. விஜய் டிவில டிக் ஷோ பண்ணிருக்கேன். 3 மணிக்கு டெலிகாஸ்ட். ம். நம்மளுக்கு 1 மணினா அவங்களுக்கு 3 மணியா. ஓகே. சோ அவங்க பாத்துட்டு அங்க இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்க தலைவர் என்ன வந்துட்டாரு போங்க அடுத்த பண்ணிட்டாரு. டும் டும் தான். ஜெனரலா எப்படி சொல்றேன். பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பொண்ணு மேடம் நல்ல ஒரு என்ன சொல்ல வர்றது, நல்ல ஒரு குட் ஹார்ட், நல்ல ஒரு கேர், அப்புறம் ஒரு பார்க்க கொஞ்சம் லட்சணமா. என்ன மாதிரி அழகா இருந்தா ஓகேவா? ஓகே தான் மேடம். சரி ஓகே, இதை மட்டும் கட் பண்ணிக்கிறோம். சோலி முடிச்சு. ஓகே சரி, இப்ப எனக்கு என்னன்னா சிவாஜி சார், ம், தனுஷ் சார், ம், அடுத்ததா பாத்தீங்கன்னா சூர்யா சார், ம், இவங்க 3 பேரையுமே வந்து எப்ப பார்த்தாலும் எந்த இன்டர்வியூ போனாலும் வம்பு கிழித்துட்டு இருக்கீங்க. ம். இவங்க 3 பேரும் பார்த்தவங்க கிட்ட சண்டைக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏன் மேடம் அப்படி பண்றாங்க? கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. இப்ப சதீஷ் அண்ணாவே, ஹீரோ சதீஷ் அண்ணா நேத்து பேட்டியில ம், ஆங்கர் வந்து என்னை பத்தியே பேசல, ம், ம். அப்படியே அவரை மெய் மறந்து என்னை பேச வச்சிருக்காரு. அங்கதான் திவாகர் நிக்கிறான் மேடம். அதான் அவரோட உங்களை நடிப்பு பாக்குற திறமை எல்லாருமே மறந்துடுறாங்க. மெய் மறந்து சொல்றாரு மேடம், திவாகர்ன்றாரு. ம், ஆக்சுவலா சதீஷ் அண்ணா 4 படத்துல ஹீரோவா நடிச்சிட்டாரு. ம், அவரோட வளர்ச்சி சூப்பரா இருக்கு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல மனிதரும் கூட. அவர் யார பத்தியும் பேச மாட்டாரா மேடம். ம், அவர் ம். க்ளோஸ் சர்க்கிள் உள்ளவங்க என்ன சொல்றாங்க, அவ்வளவு நல்ல மனிதர், எப்பயுமே பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தைகள் அளந்துதான் பேசுவார், அப்படி ரொம்ப பேச மாட்டாரு. அவர் அறந்து மெய் மறந்து அப்படியே பேசுறாரு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னோட ரசிகர்களே நிறைய பேர் அமைச்சிருக்காங்க மேடம். எஸ்கே சாருமே பார்த்தாராம். சிவகார்த்திகேயனுமே நம்மளோட ஆக்டிங் இது தனுஷனா சூர்யா எல்லாருமே, சூர்யா சார்லாம் பார்த்துருப்பாரு. ஏன்னா அந்த வாட்டர் மெலன் சாங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
நல்ல வேலை வாட்டர் மெலன் இல்ல இல்ல. சரி. அவ்வளவு மக்கள் ரசிக்கிறாங்க மேடம். இதை Watermelon. யாருமே பார்த்தா எனக்கு ஒரு டவுட். இந்த இடத்துல வாட்டர் மெலன் இல்லாம ஒரு பலாப்பழத்தை கையில வச்சிருந்து சாப்பிடுங்கன்னா எப்படி சாப்பிடு? அப்படியே ஒரு கொடுத்தாங்களே ஒரு ஆங்கரு, அதையும் செஞ்சு காமிச்சேனே, ஓ அதையும் செஞ்சு காமிச்சாச்சு. பலாப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது ஆன மாதிரி அப்புறம் அதையும் சாப்பிட்டு இதையும் எப்படியே பண்ணி தோல் உரிச்சு கொடுத்துட்டாங்க. பப்ளிக்கோட இன்டராக்ஷன் ஆகுறப்ப கேட்டேன் மேடம், ம். இந்த வாட்டர் மெலன்ல அப்படி என்னப்பா இருக்கு? ம். நான் யதார்த்தமா பண்ணேன், நீங்க எல்லாம் அவ்வளவு ரசிக்கிறீங்க, எவ்வளவோ நான் ரீல்ஸ் போட்டா பாக்குறவெல்லாம் வாட்டர் மெலன் பண்ணு, இல்லாட்டி 3 ஃபிலிம் பண்ணு, இப்படியே கேக்குறீங்களே. இல்ல சார், அதோட ஸ்டைல். நான் கேட்டேன், ஒருவேளை அது காமெடியா இருக்கா, ஹீரோயிசமா இருக்கா, என்ன தெரியுது? இல்ல சார், உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல அது ஆக்சுவலா ஹீரோயிசம் தான் மேடம். அவங்க சொன்னது, மக்கள் சொன்னது, நான் என்னோடத விட்டுருங்க. நல்ல வேலை மக்கள்கிட்ட நீங்க கேட்டப்ப அவங்க என்ன சொல்றீங்க சொன்னாங்க, இல்ல மக்களோட. சார் நல்ல ஹீரோயிசமா. அப்படி ஹீரோயிசம் இருக்குதுக்கு என்னன்னு கேக்குறேன். ம். என்கிட்ட ஃபேன்ஸ் நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் வாட்ஸ்அப் கால்ல வர்றப்ப, அதாவது குரூப்பா வருவாங்க இல்லையா, அப்ப கூட கேட்டேன் அதுல என்ன இருக்கு சார். மேல் வந்து வரவே மாட்டாங்க, ஃபீமேலா தான் வர்றாங்க வந்ததுல இருந்து. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு மேல் வருவாங்க மேடம், குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வருவாங்களா? எல்லாம் வருவாங்கன்னு வைங்களேன். ம். அப்ப அதாவது கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ம். மேல் ஃபீமேல் எல்லாம் கலந்து வராங்க. அப்ப அவங்க கேக்குறது என்னன்னா, சார் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நாங்க அடிமை. ம். அந்த இது இருக்குல்ல மேடம், ஃபேஷியல் எக்ஸ்பிரஸ், சிரிப்பு, அதுலயும் அண்ணன் தெரியல மேடம், யாரை பார்த்தாலும் உங்க சிரிப்புக்கு நாங்க அடிமை. அதெல்லாம் மேடம் பப்ளிக் இன்டராக்ஷன் ஒரு இன்டர்வியூ பண்றப்ப அந்த பொண்ணு, எங்க தலைவி நடிப்புக்கு நாங்களாம் அடிமைன்னுது. அப்பெல்லாம் ரொம்ப பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்துச்சு மேடம். இதுல சீரியஸா ஒரு விஷயம் யோசிக்கிறது நல்லா என்னன்னா, யோசிங்க. இல்ல யோசிக்கிற விஷயம் அடிமை என்னன்னா, நாங்களா இல்ல அடிக்கணும் நாங்களா? அது எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன் மேடம், என்னோட இன்ஸ்டா பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கேன், பாருங்க. ம். அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிக் ஸ்கிரீன்குள்ள போகாமலே ம். மக்களோட மனசை இப்ப சினி ஃபீல்ட்ல வித்தியாசமா பாக்குறது யாரு அந்த மனுஷன், சிவாஜி கணேசன்றா டக்குனு இதை ஆமா நடிக்கிறா. ஆமா கண்டிப்பா. சினி ஃபீல்டே கொஞ்சம் ஒரு மாதிரி அரண்டு போய் தான் உட்காந்துருக்கு மேடம். அரண்டு நானே பயம், அங்க போய் தான் உட்கார்ந்திருக்கேன். அரண்டு போயின்றத மேடம். மதுரையில இருந்து ரொம்ப நாள் என்ட்ரி, இப்ப நான் ஸ்டேஷன்ல ஏறப்பே சொல்றாங்க, ம். தலைவா மதுரையோட என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் சார் போனாரு, ம். விஜயகாந்த் சார் போனாரு, அதுக்கப்புறம் ஒரு பிக் என்ட்ரி யாரும் கிடையாது, அதை நிரப்ப வந்த சிங்கமே நீங்க தான். அடுத்து சிங்கமா? அவங்க சொல்றாங்க மேடம், ம். பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ். நான் ட்ரெயின் அப்ப அடுத்து வந்து சிங்கம் உங்களை வச்சு மதுரைக்காரவங்க சூர்யா பயமா, சாருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி உங்களை வச்சு எடுத்துடலாமா? அவர் நல்ல மனுஷன் மேடம். நிறைய மக்கள் சொன்னது சூர்யா சார் சீன்லாம், ஆக்சுவலா நான் காலேஜ்ல இப்ப படிக்கிற, அதான் சொல்றேன். இப்ப அடுத்தது வந்து சூர்யா சார். நான் அடுத்து யாரையும் சிங்கம். டார்கெட் பண்ணது இல்ல மேடம். ம். நேச்சுரலா நான் நடிச்சு காமிச்சேன், ம். நேச்சுரலா பப்ளிசிட்டி வந்துச்சு, நேச்சுரலா வந்து அது வேற லெவல்ல கொண்டு போயிருக்கு. ம். கிட்டத்தட்ட 150 இன்டர்வியூயும் தாண்டி மக்கள் மனசையும் கொள்ளையடிச்சு, ம். கிட்டத்தட்ட ஒரு சினிமாக்கள் எல்லாம் நடிச்சு ரசிகர்களை சம்பாதிக்கிற அளவு சம்பாரிச்சு வச்சிருக்கோம் மேடம். சம்பாரிச்சிட்டீங்க. ம். ரசிகர்களை சம்பாரிச்சிங்களா இல்லையோ, ட்ரோலாய் சம்பாரிச்சிட்டீங்க. இல்ல மேடம், அதாவது அது ரொம்ப சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகுறதுக்கு பல வகையான விதங்கள் இருக்கு. ம். நிறைய பேர் வந்து ஆபாசத்தை கையாளுவாங்க, நிறைய ஆமா. பேர் அடுத்தவங்க மாதிரி பண்ணி காட்டுறேன்னு அடுத்தவங்களை கண்டிப்பா. ட்ரோல் பண்ணி பண்ணுவாங்க. ம். சோ அவங்கலாம் ஒரு லெவலோட அழிஞ்சிருவாங்க. ம். அவங்களோட திறமையை மட்டுமே காமிச்சு வர்றவங்க ஜெயிப்பாங்க. ம். என்னோட இதுவுமே நான் எடிட்டோ கேமராமேனோ இதெல்லாம் கிடையாது மேடம். நான் ம். பேசிக்கா பிசியோதெரபி டாக்டர். எனக்கு 1000 பிரச்சனை, பேஷண்ட்ஸை பார்க்கணும், பேஷண்ட் சீட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும். ஸ்கூல் லைஃப்ல இருந்து நல்லா நடிக்கவும் செய்வோம் மேடம். அப்பவே இப்ப நாடக போட்டி, பேச்சு போட்டி, பல வகையான டேலண்ட் இல்லைங்க. நல்லா படிப்போம், ம். நாடக போட்டியா ஃபர்ஸ்ட், இல்ல பேச்சு நீங்க போட்டியா. வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க, நான் ஸ்கூல்ல வந்து நல்ல நாடகம் நடிப்பேன்னு. ம். நீங்க வந்து அத சொல்லிக்கிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லயும் எல்லாருமே வந்து அந்த ம். மாதிரி நடிக்க தான் செய்வாங்க. அதாவது பட் அத வந்து நம்ம வந்து ஹீரோஸோட கம்பேர் பண்ணி, அதாவது எப்படி சொல்றது, ம். பல வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு அதத்தான் பேர் சொல்ல எடுத்து வரேன். வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு ஈக்குவலா நீங்க கொண்டு போய் நான் வந்து இந்த ஆக்டருக்கே நான் டஃப் கொடுப்பேன்னு சொல்றது வந்து எப்படி இருக்கு? அதுக்கு தான் நியாயமா காரணம், இருக்கா? அதுக்கு தான் காரணம் சொல்ல வரேன் மேடம். ம். ஸ்கூல்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஸ்கூல் இல்ல. ம். மதுரை சென்ட் மேரிஸ்ன்றது ஒரு பெரிய கான்வென்ட். ம். சென்னை லோயலா காலேஜ், மதுரை சென்ட் மேரிஸ், திருச்சி சென்ட் ஜோசப், இதெல்லாம் ஒரே நிர்வாகம். ம். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவனும் ஜாம்பவான். ம். 6th படிக்கிறானா கிட்டத்தட்ட 15 செக்ஷன் இருக்கும். ம். அந்த 15 செக்ஷன்லயும் ஒவ்வொரு செக்ஷன்லயும் 3 பேர் கொடுத்திருப்பான். ம். அதுக்கு ஜட்ஜஸ் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இருக்கிறவன் ஒவ்வொருத்தவனும் திறமையானவன். அதுல போய் நிக்கிறதே பெருசு ஸ்டேஜ்ல. எல்லாம் மதுரையில நீங்க அவ்வளவு இயல் இசை நாடகம் மதுரையில அதெல்லாம் களை கட்டும் மேடம். அதுல ஸ்டேஜ் முன்னாடி ஸ்கிரிப்ட் பண்றவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க ஆடி போயிருவீங்க. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, ம். இன்டர் காலேஜ் மீட் இப்படி எல்லாம் நடிச்சா நடிக்க முடியும் மேடம். நீங்க சொல்றீங்க எவ்வளவு தூரம் ம். நடிகர் எல்லாம் பிராக்டிக்ஸ், அவங்கலாம் அவங்க அப்பா அம்மா டைரக்டர் அந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டோட வந்தவங்க. இதை நான் கூட யோசிக்கல, என்னோட ரசிகர்கள் சொல்றாங்க. ம். அவங்களாம் அவங்களுக்கு பேக்ரவுண்டோட வந்தவங்க மேடம். நான் நடிக்கிறது எத்தனையோ ஆக்டர்ஸ் வந்து பேக்ரவுண்ட் இல்லாம வந்திருக்காங்கல்ல. அது ரேர் மேடம். அந்த ம். காலத்துல விஜயகாந்த் சார் அப்படி வந்தாரு, வடிவேல் சார் ம். வந்தாரு. ஓகேங்களா. இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் தனுஷ் அண்ணாவா இருக்கட்டும், ம். சூர்யா சார் இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பேக்ரவுண்ட்ல தான் வந்தாங்க. நீங்க வந்து அடிக்கடி சுப்பண்ணாவா வந்து தனுஷ் சாரையும் சூர்யா சாரையும் வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன் விஜய் சாரை மட்டும் வம்புக்கு இழுக்க மாட்டீங்க? அவருக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தானே இருக்கு மேடம். இல்ல நீங்க நடிக்கிறதுலயுமே நான் எல்லா வீடியோலயும் பாத்துட்டேன். அப்படி இல்ல மேடம். சூர்யா நேத்தே சார் பசங்க கம்பேர் பண்ணி, ஐயோ இந்த விஷயத்தை கேளுங்க, ம். லேட்டஸ்ட் சென்சிட்டிவ் விஷயம். நான் 3 ஃபிலிம்ல, அதாவது இந்த டிஷர்ட் தான் மேடம் போட்டிருந்தேன். ம். ஒரு இன்டர்வியூல அதை பண்ணி காட்டுறேன்.
அதை என்ன பண்ணிருக்காங்க, கோட் படம் ஆக்சுவலா நான் பார்க்கல. அதுல காந்தின்னு மேல போட்டு மேல திவாகர் எந்த பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்னு கேட்டா கிட்டத்தட்ட எனக்கே பாசிட்டிவ் கமெண்ட் பப்ளியர் கொண்டு போட்டு அப்படி எடிட் பண்ணி அதாவது நான் என்ன எனக்கு அழுகாச்சியா வந்து இல்ல நேச்சுரா சொல்ல வரேன். எனக்கு வந்து அந்த ரீல் வந்து நான் யதார்த்தமா பாக்குறேன். உள்ள கமெண்ட படிச்சு போட்டா ஏகப்பட்ட கமெண்ட் வைரல். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி நான் இதுல போட்டேன். அதை பார்த்துட்டு பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஆளாளுக்கு சர்வே போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கே அது தெரியல. எனக்கு ஸ்டோரியில மென்ஷன் ஆகுது. விஜய் சார் அடுத்து சிஎம் ஆனார்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியும். அவர்லாம் நல்ல மனுஷன் மேடம். விஜய் சார் எல்லாம் பாருங்க அவரு நல்ல மனுஷன் எனக்கு வந்து ஒரு இல்ல ஜெனரலா சொல்ல வரேன். ரொம்ப பெருந்தன்மையான மனிதர் மேடம். சரி. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வருது, விஜய் சார்லாம் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன், நல்ல மனுஷன். அப்ப அந்த மனுஷன் வம்புக்கு இழுக்கலாம். நம்ம இல்ல வம்பு இழுக்கல மேடம். அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் அந்த வரம் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மன்மதனே வாராய் 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 அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்டில் போட்டிருந்தேன் வேஷ்டி சட்டையில. அதையும் விஜய் சாரோட என்னோட இந்த கிட்டத்தட்ட பாக்குறேன் நிறைய வந்து மக்கள் அப்படியே அவரோட கம்பேர் பண்ணி வீடியோ வருது. எனக்கு அவ்வளவு தூரம்லாம் எடிட் பண்ண தெரியும். ஏன் வீடியோவே எனக்கு எடிட் பண்ண தெரியாது மேடம். சும்மா எடுக்கிறோமா பண்றோமா, நடிப்பு திறமை அந்த இடத்துல வெளிப்படுது. நடிப்பு திறமன்ற அதனாலதான் மேடம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலேயே ஒரு பெருசா இவ்வளவு தூரம்லாம் அவ்வளவு லேசாலாம் வளர்ந்து வர முடியாது மேடம். என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நடிப்பு திறமை, ஆக்டிங் ஸ்கில்ஸ். அது ஆக்டர்ஸே பாக்குறப்ப பிரமிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா இது நம்ம எவ்வளவு கஷ்டம், நம்மளே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம், இது அந்த பையன் இவ்வளவு சீக்கிரம் பண்ணி நல்லா நடிச்சுட்டு போயிடானே. விஜய் டிவிலே பாத்தீங்கன்னா அவ்வளவு அப்ரிசியேட் பண்ணாங்க நடிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா. ஆமா விஜய் டிவிலே மேடம் நீங்களே பாத்துருப்பீங்களா, உலகம் முழுக்க பாத்துட்டு பாராட்ட தான் செஞ்சாங்க. அங்கேயுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நடிக்கல. உள்ள போறோம் ப்ரோக்ராம் அதெல்லாம் இல்ல மேடம். அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. எப்படா நான் போனதுக்கு அப்புறமே அந்த விஜய் டிவி டிஆர்பி ரொம்ப ரைஸ் ஆச்சு. ரொம்ப எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. நீங்க போனதுக்கு அப்புறமா டிஆர்பி இல்ல அந்த டிக் சோக் சொல்ல வரேன். அந்த சோக் ஏன்னா நீங்க போய் தான் விஜய் டிவியோட டிஆர்பி ஏறி இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி எந்த லெவல்ல மேடம் இருக்காங்க. பொதுவா விஜய் டிவி வந்து திறமையான நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மக்களோட மக்கள் சார்பில் ஆமாமா மக்கள் ரசிக்கிறனாலதான் நம்மளை கூப்பிட்டு இவ்வளவு தூரம் பண்றாங்க மேடம். ஏன்னா நான் அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம எந்த ஒரு பேட் இதையும் நம்ம கையாளல. பேசிக்காவே நம்ம டீசென்டானவங்க மேடம். பிசியோதெரபி மருத்துவர் ஒரு டாக்டர்ஸ்னா உங்களுக்கு தெரியாது எவ்வளவு ஹையான குவாலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு. அதுல பிசியோதெரபி எல்லாமே நீங்களே சொல்றீங்க. டாக்டர்ன்ற பொசிஷன் வந்து எவ்வளவு வந்து ஆமா இல்ல அப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறப்போ அநாகரீகத்தை கையாளக்கூடாது, யாரை பத்தியும் பேசக்கூடாது, அடுத்தவங்களை ட்ரோல் பண்ணக்கூடாது. குணமே வந்து உயர்ந்த குணமா தான் இருக்கு மேடம். அப்புறம் ஏன் வந்து நீங்க அந்த டாக்டர் தொழில ஒரு சைடா வச்சுட்டு நடிப்புன்னு சொல்லிட்டு நடிக்க போறீங்களோ இல்லையோ, ஆனா வந்து அப்படியே நடிக்கிறேன்னு சொல்லியே ஏன் வந்து பிரபலம் ஆயிக்கிட்டு இருக்கீங்க? டாக்டர் தொழில பார்த்தா அதத்தான் நான் சொல்ல வரேன். இதுல நேச்சுரல் பப்ளிசிட்டி மேடம். நம்ம போய் அதாவது நேச்சுரல் பப்ளிசிட்டி சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேடம். சின்ன வயசுல இருந்தே நான் நாடகத்துல நம்ம டிராமால போனாலே அலறோம். எல்லா டைமும் அலறாங்க. காலேஜ்லயும் அப்படிதான். காலேஜ்ல நான் சேலத்துல படிச்சேன் மேடம். பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி பிபிடி நான் படிச்சது. இது 5 இயர்ஸ் நான் +2 முடிச்சுட்டு அப்போ ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் மிட் டவுன் இருக்கும். ரோட்டரி கிளப், ரோட்ராக்ட், லைன்ஸ் கிளப். அதுல பிரசிடென்டே ஆக்டிங்க பார்த்துட்டு அந்த பையன் நல்லா வருவான். காலேஜ்லயும் போய் அதே நல்ல பேர் தான் எடுத்தோம். இன்டர் காலேஜ் மீட் இருக்கும். சோனா இன்ஜினியரிங் காலேஜ் வருவாங்க. அதுக்கப்புறம் 7th ஆர்ட்ஸ் 8th ஆர்ட்ஸ் பெரிய இது இருக்கும். அவங்ககிட்டயும் ஜெயிச்சு வந்தேன். மதுரையில இருந்து சேலத்துல போறப்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா மதுரை ரொம்ப டஃபா ரொம்ப நல்ல பேர் வாங்கி இல்ல சொல்ல வரேன் மேடம். நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு பக்கம் போச்சு. அதே சமயத்துல நல்லா படிக்கவும் செய்வோம் மேடம். நல்லா படிப்போம், நிறைய மார்க் வாங்குவோம். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு +2 முடிச்ச உடனே பிசியோதெரபி ஜாயின் பண்றோம். இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்ட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயும் போய் கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூ ஆகுதுன்னு வைங்க. அதே பேரும் புகழும் எடுக்கிறோம். படிப்பை முடிச்ச உடனே மேடம் சினிமான்றது கேம்லிங் மேடம். நான் அப்பயே வாய்ப்பு தேட வந்து இது பண்ணி நான் அதுக்கு இடையில ஒரு கிளினிக் பார்த்து பேஷண்ட் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி எனக்கு அதில் கிடைக்கிற ஒரு எஜுகேட்டட் பர்சன் அப்படித்தானே போகணும் உங்களுக்கு. அப்படியே போயிட்டு பட் ஒரு மனசுல ஒரு வடு இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது நம்மளோட திறமை ஒரு பக்கம் இதாகுது அப்படின்னு. ஆனா ஒரு விஷயத்த நம்புவேன் மேடம், கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நேச்சராகவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடம் கடவுள் வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு என்ன சொல்லுவார், அது யோகமா என்னன்னு சொல்ல எனக்கு வந்து சொல்ல தெரியல. ஒரு பப்ளிசிட்டி நல்ல விஷயங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 2000 பேர் இருந்தாலும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு புகழ் இருக்கும். 5000 பேர் இருந்தாலும் நம்மளுக்கு தனியா புகழா இருக்கும். அதை அனுபவிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே எப்படியோ ஒரு விதத்துல நம்ம உள்ள போவோம் அப்படின்னு அதை மறந்துடும். அப்படியே அப்படி இருக்கிறப்பதான் 2019 இன்ஸ்டாகிராம்ஸ் வருது. யதார்த்தமா நம்ம போடுறோம், அப்படி எல்லாரும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பட்டன் போன் தான் யூஸ் பண்ணேன் மேடம். என்னோட கிளைண்ட் என்னோட கிளைண்ட்ஸ் அதான் கடவுள். அதாவது மேடம் நீ வந்து இப்படிதான் ஆகணும் அப்படின்னு விதி இருந்தா வந்து கடவுள் வந்து யார் தடுத்தாலும் நிக்க முடியாது. அப்ப வந்து இது என்ன சொல்றாங்க மக்கள், இதுவே நீங்க லேட் என்ட்ரின்றாங்க, நீங்க அப்பயே வந்திருக்கணும், இதுவே லேட் என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேடம். அப்ப நம்ம பிளான் பண்ணல யூடியூப் இதெல்லாம் பார்க்கலாம், டைம் இருக்காங்க மேடம். எங்களுக்கு இருக்க ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கூட ஈஸியான வேலை மேடம். பிசியோதெரபி ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு தெரியாது. இதுல ஒரு பேஷண்ட் பார்த்தா 1 hour ஆகும். ஒரு நாளைக்கு 8 பேஷண்ட் பார்க்க முடியாது.
ஓகேங்களா? கிளினிக்ல போய் 3 கேஸ் அட்டெண்ட் பண்ணோம். ஹவுஸ் விசிட். ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் டெய்லி வர முடியாது. ஒரு பேஷண்ட் வீடு இங்க இருக்கும், இன்னொரு பேஷண்ட் வீடு அங்க இருக்கும். ஒவ்வொரு இடமா போய் இவங்களுக்கெல்லாம் புடிச்சு டெய்லியும் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த மாரியே ஓடிருச்சுன்னு வைங்க. அதுல ஒரு பேரும் புகழும் அது ஒரு வந்துகிட்டு இருந்துச்சு மேடம். நல்ல ஏர்னிங்ஸ். இதுதானே பொறுப்பான ஒரு ஆண்மகனுக்கு உண்டான ஒரு இது. அந்த மாரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பப்ப ரிலாக்ஸா இருக்கிறப்ப பாட்டு கேட்கறது, அந்த மாரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு மேடம். சனிக்கிழமை கூட விட மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை கூட விட மாட்டோம். தீபாவளி, பொங்கல் எல்லா நாளும் ஒர்க் இப்பவும் தான். நீங்க யாரையும் விட்டு வைக்கிறதா இல்ல. அது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கப்ப 2019ல இருந்து கொஞ்சம் அப்படியே ட்ராக் மாறுது மேடம். ம். மாறுறப்ப நம்ம வீடியோ போடுறப்ப ட்ரீட்மெண்ட் வீடியோவும் போடுறோம், இதுவும் அப்லோட் பண்றோம். மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து சோசியல் மீடியால வந்து Facebookல தான் அதிகமா போட்டோம். ம். நான் ட்ரீட்மெண்ட் பண்ற பொண்ணு வந்து இல்ல நீங்க இன்ஸ்டால வாங்க. இன்ஸ்டால போடுறப்ப இன்னும் வியூஸ் ஜாஸ்தி வரும்னு அந்த பொண்ணு சொல்லுது மேடம். ஒரு பொண்ணு பேச்ச கேட்டு நம்பி ஏமாந்து இல்ல தெரியும்ல அந்த பொண்ணோட தம்பி எங்க ஸ்கூல்ல படிச்ச பையன் தான். அவங்க எல்லாம் கிளினிக் பக்கத்துல இருக்காங்க மேடம். நல்ல ஃபேமிலி, நல்ல க்ளோஸ்னு வைங்களேன். அப்போ வந்து அது ஃபோர்ஸ் பண்ணுது. நீங்க இதுல போடுங்க நல்ல வியூஸ் உடனே டக்குன்னு இன்ஸ்டால கொஞ்சம் போட ஆரம்பிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் அந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இப்போ பரவ ஆரம்பிக்குது. அப்படியே ஷேர் ஆகி மில்லியன் வியூஸ் போக நம்ம எதை பண்ணாலும் ரசிக்க ஒன்றும் இல்லை. இப்போ இருந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போட்டால் கூட அதுவும் மில்லியன் வியூஸ் போயிடுது. நம்ம என்ன பண்ணாலும் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். அது ஒரு பக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்கு. அது கடைசியில வேற விதமான பப்ளிசிட்டி ஆயிடுச்சு மேடம். மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம பெரிய பெரிய நபர்களே ஒரு சீரியல் ஆக்டரோ, டிவி ஆக்டர்ஸோ, சினிமா நடிகர்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவு நம்மளுக்கு ரீச் இருக்குன்ட்டு. அப்ப யாருமே பார்க்க மாட்டாங்களா? இப்ப எல்லாம் அவங்களே பெரிய பெரிய நடிகர்களே மைண்ட் ஃப்ரீ ஆகணும்னா இன்ஸ்டால தான் வர்றாங்க. எல்லாரும் யூஸ் பண்ற ஆப் இன்ஸ்டா தான் மேடம். மைண்ட ஃப்ரீ பண்றேன்னு வந்துட்டு நிறைய பேர் உங்க வீடியோ பார்த்துட்டு என்ன ஆறாங்கன்னு தெரியுமா? ரசிக்கதான் மேடம் செய்யறாங்க. எல்லாருக்கும் ஒரு ரசனையா. எப்படி ரசிக்கிறாங்கன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்களா? இல்ல எப்படி அதான் நான் ரசிக்கிறீங்க? சொல்ல வரேன் மேடம். நம்ம வீடியோ வந்து பார்க்க வர்றாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில மக்களை வந்து இல்ல தவறான யாராவது உங்களை வந்து கழுவி கழுவி ஊத்திருக்காங்களா? How do I tell you? அது வரத்தான மேம் செய்யும். பேட் கமாண்ட் நான் சொன்னேன் இல்லையா? பெரிய பெரிய ஹீரோக்கே கமாண்ட் பெரிய ஹீரோக்கு இப்பயுமே படம் தான் சரி, செய்வாங்க. இன்னும் வந்து எந்த படமும் கமிட் ஆகல. ம். எந்த படமுமே நடிக்கல. அப்புறம் ஏன் வந்து பெரிய பெரிய நடிகர்களுக்கே நான் டஃப் கொடுப்பேன் திரும்ப நேச்சுரலா திரும்ப மேடம் சொல்லிட்டே மேடம் ஓப்பனா இருக்கீங்க? சொல்லவா? நிறைய நம்ம மக்களே அதை ட்ரோல் பண்ணி போடுறாங்க. இவர் நடிச்சது நல்லா இருக்கு. பப்ளிக்கோட இதை பாருங்க. கஜினிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உங்களை வச்சிருந்தா நல்லா இருக்கும்ன்றீங்களா? நல்லா நடிப்பேன் மேடம். மக்களோட ஒண்ணும் இல்ல. அதே கஜினி சீனை தான் விஜய் டிவில பண்ணேன். மக்கள் எப்படி ம். அரண்டு போனாங்க. அங்க இருக்கிற அரண்டுட்டாங்க. அரண்டாங்க மீன்ஸ் பாராட்ட தான் செஞ்சாங்க மேடம். ம். பாராட்ட செஞ்சுட்டு இது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆக்டர்ஸே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க. ஒரு அண்ணன் வந்து டக்கு டக்குன்னு பண்ணாரு. நல்லா எங்களுக்குலாம் ஹாப்பியா இருக்குன்னு சந்தோஷம் தான். இப்ப எல்லாருமே வந்து உங்க நடிப்பு திறமைய பார்த்து நடிக்கிறாங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்களா? இல்ல காமெடி பண்ணி சிரிக்கிறாங்களா? காமெடி பண்ணி சிரிக்கிறதுக்குமே ஒரு இது வேணும் மேடம். ஆக்சுவலா நல்லா அப்ப இருக்கு நீங்க காமெடினா போயிரலாம்ல. ஏன் இல்ல, இல்ல, அதுவுமே நடிகனா ஒத்த கால்ல நிக்கிறீங்க? இல்ல அதுவுமே டஃப்பான நடிப்பு மேடம். இப்ப கஜினி ஃபிலிமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நேச்சுரா இருக்கும். நம்ம பண்ண ஆக்டிங் எல்லாமே நேச்சுரா இருக்கும். ரொம்ப கஷ்டமான சீன் மேடம். நான் பண்ற செலக்ட் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப எடுத்து பாருங்க. அதுல ஆக்டிங் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை நடிக்கிறதுக்கே ஆக்டர்ஸே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிப்பாங்க. அதை வந்து சிம்பிளா டக்குன்னு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றப்ப அவங்களுக்கே தெரியுது இல்லையா? நடிகர்களுக்கு எவ்வளவு இப்ப கஷ்டமான எத்தனையோ பேர் இன்ஸ்டால பாத்தீங்கன்னா எல்லாரையுமே ரீக்ரியேட் பண்ணி போட்டுட்டு தான் இருக்காங்க. ம். பட் அவங்களும் அப்ப நல்லா தானே பண்றாங்கன்னு சொல்றோம். அவங்க ஓன் ஸ்டைல் மேடம். ம். இல்ல நான் அந்த அளவுக்கு ரீச் இல்ல மேடம். எல்லாரோட அந்த அளவுக்கு ரீச் ஆயிட்டோம்ல. ரீச் அவங்களெல்லாம் விட மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. எங்க போனாலும் மக்கள் அதாவது மேடம் படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பப்ளிசிட்டி யாருமே கிடைச்சது இல்ல மேடம் எனக்கு தெரிஞ்சு. அவங்கெல்லாம் அவங்கள விட நம்ம ஒரு பக்கம் சேர்த்து போயிருக்கோம் இல்லையா? 150 சேனல் இன்டர்வியூஸ் வந்து உங்களுக்கு யாருக்கு கூப்பிட்டுருக்காங்க? மக்கள் யார் பார்ப்பாங்க? கூப்பிடுறத விட்டுதலுங்க. யூடியூப் சேனல் கூப்பிடுறது மக்களை விருப்பம் வச்சுதான். இன்னும் நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அதுக்கு கூப்பிடுங்க, இதுக்கு கூப்பிடுங்க சேனல் ஃபோன் பண்ணி சொன்னா யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க மேடம். நம்ம இன்டர்வியூஸும் அவ்வளவு மக்கள் ரசிக்கிறாங்கல்ல. சரி, அப்ப இப்போ ரீசெண்டா வந்து ஒரு சாங் ஒண்ணு எடுத்திருக்கீங்கல்ல, ம். வாட்டர் மெலான் சாங். ஆமா 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 ஆமா. என்ன கான்செப்ட்ல எடுத்தீங்க? அது நான் எடுக்கல மேடம். இல்ல அதான் நான் கேக்குறேன். அவர் அது வந்து நல்ல ஹிட் நல்லா இருந்துச்சு பாத்தீங்களா நீங்களே? அந்த டைரக்டர் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி. எதை பார்த்து அந்த பாட்டுக்கு உங்களை செலக்ட் பண்ணாருன்னு நான் அவர்ட்ட இல்ல கேட்கணும். அவர் வந்து